எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வெளியாகி இருக்கின்ற புதிய சுற்றறிக்கை 2025 15 அடிப்படையில் புதிய அரசாங்கம் ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்ததோடு அதற்கு 25ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த நிதியானது எவ்வாறு ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு புள்ளிவிவர ரீதியான ஒரு விவரத்தை தர இருக்கின்றேன். இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு, நீங்கள் ஜூலை மாதம் அரசாங்கம் கூறியவாறு ஜூலை மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய கைகளுக்கு உங்களுக்குரிய ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக இந்த முரண்பாடுகள், நீண்ட காலமாக தீர்க்கப்படாதிருந்த ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு எடுத்த நடவடிக்கை எந்த அளவு பொருத்தமானது என்பதையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய சுற்றறிக்கையை நான் இதற்கு ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன். சுற்றறிக்கை, அதாவது 2025 15ஆம் இலக்க சுற்றறிக்கையில நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன் உங்களுக்குரிய ஓய்வூதிய தொகையை இவ்வாறு கணித்துக் கொள்வது என்று சொல்லி. நான் இந்த வீடியோவுக்காக MN2 MN2 என்ற சம்பள குறியீட்டை நான் எடுத்திருக்கின்றேன். MN2 என்று சொல்வது அரச முகாமைத்துவ உதவியாளர் சேவைக்குரியது. அந்த சேவைக்குரிய 2018 11 19 11 20 11 என்று சொல்லுகின்ற அந்த 3 அடிப்படை சம்பளங்களையும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அதாவது சுற்றறிக்கையில 139 140ஆம் பக்கங்கள்ல இறுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா MN2க்குரிய மேக்சிமம் சேலரிஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். 38,086 ரூபாய். இத பேஸ் பண்ணி 2025ஆம் ஆண்டுக்குரிய உங்களுடைய நலன்களும், அந்த சேவைக்கு 2026ல இந்த சேலரி அமௌண்ட் அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. அதே நேரம் 2027ஆம் ஆண்டுல இந்த அமௌண்ட், அதாவது 47,990 ரூபாய் என்ற அடிப்படை சம்பளத்துல உங்களுக்கு ஓய்வூதிய சேலரி கணிக்கப்பட்டு வழங்க இருக்கிறது. இது 2027ஆம் ஆண்டுக்குரியது. இந்த தொகைகளை எடுத்துதான் நான் உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோவை நான் செய்திருக்கிறேன். இப்ப இந்த தொகைகளை நான் இங்க எடுத்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். 38,086 ரூபாய் இந்த 2018 ஒன்றுக்குரிய சேலரியின் அடிப்படையில 32,373 ரூபாய் ஒரு பென்ஷன் தொகை உண்டு இந்த சேவைக்கு கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் MN2க்கு நீங்கள் உங்களுக்குரிய சேலரியை நான் கூறியிருக்கிற வழிகாட்டலின் அடிப்படையில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சேலரி கோட் மற்றும் உங்களுடைய சேவை அடிப்படையாக கொண்டு. பிறகு இந்த சேவைக்கு 2019 11 அடிப்படையில் 2026 கிடைக்க இருக்கின்ற பென்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா 36,582 ரூபாவாக அதிகரிப்பு ஒன்று செய்ய இருக்கிறது. 4,000 ரூபாவாக அடுத்த ஆண்டுல அதிகரிக்கும். பிறகு 2027ஆம் ஆண்டுல 40,791 ரூபாவாக பென்ஷன் அதிகரிக்குது. திரும்பவும் ஒரு 4,000 ரூபாய் அதிகரிப்பு கொண்டு வருது. அன்னளவாக ஒரு 12,000 ரூபாய் இந்த சேவைக்கு இந்த 3 வருட காலங்கள்ல அதிகரிப்பு ஒன்று வரப்போகிறது. அதை ஒரே தடவையில வழங்காமல் அரசாங்கம் 3 கட்டங்களாக பிரித்து வழங்கி இருக்கிறது. இப்படி 2027ஆம் ஆண்டு ஆகும் போது 2024 12/31 இந்த சேவையை சேர்ந்த ஒருத்தர் பென்ஷன் பெறும்போது அவருக்கும் இந்த தொகை தான் கிடைத்திருக்கும். 2024 12/31 ஓய்வு பெற்ற இந்த சேவையை சேர்ந்தவருக்கும் அதே அமௌண்ட் தான் கிடைத்திருக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் 2024 12/31 ஓய்வு பெறுவ ஒருவருடைய பென்ஷன் எடுப்பதற்கு நீங்க 2027 வரைக்கும் காத்திருக்க வேண்டும். எனவே இப்படித்தான் இந்த முரண்பாட்டை அவர்கள் தீர்த்திருக்கிறார்கள். இது இப்படி இருக்க இந்த காலத்துல, அதாவது 2024 12/31 வரைக்கும் ஓய்வு பெற்றவர்கள் தங்களுக்கு ஒரு ஓய்வூதிய அதிகரிப்பு வழங்கணும் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது வந்திருக்கிற சுற்றறிக்கையும் 2020 1 வரை ஓய்வு பெற்றவருக்கு நலன்களை வழங்குறதுக்குத்தான் இந்த சுற்றறிக்கை வந்தும் இருக்கிறது. எனவே 2020 1/2 2024 12/31 வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் நலன்கள் கிடைக்கப்பெறவில்லை. இது அதிகரிக்க கூடும். புதிய சுற்றறிக்கை வருகிற போது இது அதிகரிக்கும் போது உங்களுடைய இந்த
அமௌண்ட் வந்து நீங்க இந்த அமௌண்ட்டை பெற்றுக்கொண்டிருப்பீங்க. இவங்க வேறொரு தொகையை அதிகரித்த தொகையை பெறுவார்கள். அது அப்படி இருக்க 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த சேவையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்க போற பென்ஷனை பாருங்க 70,380 ரூபாவாக காணப்படும். இதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் இந்த ஓய்வூதிய பிரச்சனைக்கு இந்த புதிய அரசாங்கம் தீர்வு கண்டிருக்குது. ஓகே. 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுபவர்களுக்கு 70,380 ரூபாய் பென்ஷன் தொகை ஒன்று கிடைக்கும். இதுவரைக்கும் 2024 12/31 வரைக்கும் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு 40,791 ரூபாய் கிடைக்கும். அதே நேரம் 2020 1/1க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு 2027ல தான் 40,791 ரூபாய் கிடைக்கும். இந்த சேவையை சேர்ந்தவர்கள். நான் குறிப்பிட்ட ஒரு சேவையை எடுத்துத்தான் இந்த வீடியோவை நான் செஞ்சிருக்கிறேன். சரி, அந்த சம்பள தொகைகளை நான் வந்து இந்த அதாவது வெளியாகி இருக்கிற புதிய சுற்றறிக்கையில ஒரு அம்சத்தை எடுத்து நான் கணிப்பீடு செய்தேன். நீ ஒவ்வொரு சேவைக்கும் உரிய சம்பள தொகைகளை நீங்க எடுத்து பார்க்கலாம். நான் மேக்சிமம் அமௌண்ட்டை தான் எடுத்தேன். இதில் பாருங்க ஒவ்வொரு தரத்திலையும் கொடுத்துருக்குறாங்க அவங்க. சரி, SL1 இப்படி ஒவ்வொரு இதுக்கும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த இறுதி அமௌண்ட் மூண்டையும் எடுத்து நீங்க பென்ஷன் தொகையை கண்டுகொள்வதோடு அவர்கள் அடுத்தடுத்து காலங்களில் ஓய்வு பெறுபவர்கள் பெறுகின்ற ஓய்வூதிய தொகைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2027ஆம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பென்ஷனுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுபவர்களுக்கு கிடைக்க இருக்கிற பென்ஷனுக்கும் இடையில பாரிய டிஃபரண்ட் ஒன்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே நேரம் இந்த இந்த 32,373 ரூபாவோடு உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு 14,000 ரூபாய் வரையான ஒரு கொடுப்பன ஒன்று இருக்குதானே, அதுவும் கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 46,000 ரூபாய் வரையிலான பென்ஷன் தொகை ஒன்று இந்த சேவையை சேர்ந்தவர்களுக்கு 2025 ஜூலைல கிடைக்கும். அங்கால அதிகரிக்கும். வரவு செலவு திட்ட புதிய வரவு செலவு திட்டத்திலேயும் சில யோசனைகளை முன்வைத்து கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வார்களாக இருந்தால் ஒரு அதிகரித்த ஓய்வூதிய தொகையை பெறக்கூடியதாக இருக்கும். ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த முரண்பாடுகளை அதை பெறப்போகின்ற நலன்களோடு நின்று விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலமாக இந்த ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான செயற்பாடுகளை நீங்கள் வெற்றி காண முடியும் என கூறி மற்றும் ஒரு வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.